வெங்காயமும் முட்டைக்கோசு எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். இதையும் வந்து மெது பக்கோடா மாதிரி இதையும் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் மாவு சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாம். ஒரு சட்டி வச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு போட்டுக்கலாம். அதுதான் போடணும். இப்போ முட்டைக்கோசு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோமா, அதுக்கும் பச்சி மாவு போட்டு நம்ம பெசரி வச்சுக்கலாம். பகோடா மாதிரி தான் போட போகிறோம். அதிகமாக தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம். மாவு அதிகமாக இதுக்கும் லைட்டாக உப்பு போட்டுவோம். நான் கலரெல்லாம் எந்த கலருமே சேர்க்கலை. கலரெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது கிடையாது. அதனால் நான் எதுலேயுமே கலரெல்லாம் சேர்க்குறதில்ல. நீங்களும் சேர்த்து செஞ்சு கொடுக்காதீங்க. இதுமாரியே சும்மா செஞ்சே சாப்பிடுங்க. முட்டைக்கோசு வெங்காயம் பகோடா அந்த அப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். முட்டைக்கோசு வெங்காயம்லாம் சேர்த்து ஒரு பகோடா போட்டோமா, அதுவும் போட்டு மொறுன்னு எடுத்தாச்சு. செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.